இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கஸ்டான அவெஞ்சர் யாருன்னு தான் பார்க்க போறோம். அவெஞ்சர்ஸ்ல நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. பட் அதுல ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டர் யாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பவர் கம்பாரிசன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்னு வந்துட்டாலே ஹல்க் தான். ஹல்கிட்ட வேற லெவல் ஸ்ட்ரென்த் இருக்கு. இன்கிரெடிபிள் ஹல்க் பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரியும். பட் இப்பதான் மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்ததா தோர். ஹல்கை டிஃபீட் பண்ணக்கூடிய ஒரு சில கேரக்டர்ல அவரும் ஒருத்தர். அவர்கிட்ட நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெதரை கண்ட்ரோல் பண்றது, லைட்னிங்கை கண்ட்ரோல் பண்றது மாதிரி எபிலிட்டிஸும் இருக்கு. அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு மியோல்னிர் அண்ட் ஸ்ட்ராம் பேக்கர் மாதிரி வெப்பன்ஸும் வச்சிருக்காரு. அடுத்ததான் கேப்டன் மார்வெல். அவங்க கிட்ட காஸ்மிக் ஸ்ட்ரென்த் இருக்கு. அது எந்த அளவுக்குன்னா தேனோஸை டிஃபீட் பண்ற அளவுக்கு அவங்களால எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் மூவிஸ்ல காட்டியிருக்க மாட்டாங்க. இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்ல இருந்து பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி தேனோஸ் கூட ஃபைட் பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இதுவரை நம்ம பார்த்த எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்ட்ரென்த்தை மட்டும் பேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ட்ரென்த் கூட ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் அயன்மேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஃபைட்ஸ் பண்ணியிருக்காரு. அயன்மேன் அவரோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய பவர்ஃபுல்லான வில்லன்ஸை கூட ஈஸியாக டிஃபீட் பண்ணியிருக்காரு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி எம்சியூக்குள்ள பவர்ஃபுல்லான கேரக்டர் ஒன்று காட்டியிருக்காங்கன்னா அது ஸ்கார்லெட் விட்ச் தான். ரொம்ப ஓவர் பவர்டாக காட்டியிருப்பாங்க. மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல கூட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால இப்போதைக்கு எம்சியூக்குள்ள ஸ்ட்ராங்கஸ்டான அவெஞ்சர்னா அது ஸ்கார்லெட் விட்ச் மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராங்கஸ்டான அவெஞ்சர் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.